Okay, people have started coming. Hello. Hi everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Thank you so much for the love. Hi. ஓகே, இன்னைக்கு எதுக்காக லைவ் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிக்கலாம். சொல்லுங்க ஸ்ருதிகா. இல்லை நீங்களே சொல்லுங்களேன். ஓகே, சன் டிவி சீரியல் ஆக்ட்ரஸான ஸ்ருத்திகா நான் 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன நாதஸ்வரம் சீரியல் மூலமாக ஹீரோயினியாக அறிமுகமானவங்க தான் ஸ்ருத்திகா. ரீசெண்டாக இவங்க மகராசி சீரியலில் நடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் அவர் கூட ஒர்க் பண்ண கோ ஆக்டரான ஆரியன் அப்படிங்கிறவங்கள தான் இப்போது 2nd மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ருத்திகாவோட ஃபஸ்ட்டு மேரேஜில் ஆரியன் தன்னோட மனைவி கூட வந்து அந்த வெட்டிங் அட்டன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா ஆரியனுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. ஸ்ருத்திகாவும் அவங்களோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணி 2 பேருமே தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில் ஆரியன் ஸ்ருத்திகா 2 பேருமே மகராசி சீரியலில் பேராக நடிச்சிட்டு வந்தாங்க. இவங்களோட பேரிங் பார்க்கும்போதே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே 2 பேரும் நிறைய ரீல்ஸ் பண்ணுறது, ஒட்டுக்கா வீடியோ போடுறது அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் 2 பேரும் கப்பிள்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேருந்தே நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு பல கொஸ்டின்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்த ஸ்ருத்திகா திடீர்னு எல்லாத்துக்கும் ஷாக் கொடுக்குற மாதிரி நானும் ஆரியனும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். சீக்கிரமாகவே இந்த விஷயத்த உங்களுக்கு அஃபிஷியல் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் ஸ்ருத்திகா இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில ஆண்டுகளாகவே நானும் ஆரியனும் எங்களோட திருமண வாழ்க்கையிலேருந்து தனித்தனியாக தான் இருக்கோம். அவருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, எனக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. 2 பேரும் எங்கள் வாழ்க்கையை தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வந்தோம். யாரையும் நாங்கள் குற்றம் சொல்ல விரும்பலை, யாரை பற்றியும் நெகட்டிவாக ஷேர் பண்ண விரும்பலை. எங்களோட நட்பும் புரிதலும் எங்களை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ணியிருக்கு. உங்களோட சப்போர்ட்டால் எங்கள் பேரண்ட்ஸோட ஆசீர்வாதத்துலேயும் நாங்கள் 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். தொடர்ந்து உங்களோட அன்பையும் ஆதரவையும் இதே மாதிரி எங்களுக்கு கொடுங்க. சீக்கிரமாக எங்களோட வெட்டிங் சம்மந்தப்பட்ட பிக்சரை நாங்களே ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.